துதிப்பேன், உம்மை இரவினிலும் துதிப்பேன். எல்லாம் இணைச்சு தேவ சமூகத்துல காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், உம்மை இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலும் துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். காலையிலேயே நாங்கள் உங்களை துதிக்க ஆரம்பிச்சோம்மா. இதோ இந்த மாலை வெளியில நாங்கள் உங்களை துதிக்கும்படியாகவே வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உம்மை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளை, இந்த மாசத்தை, இந்த வருஷத்தை அவ்விதமாகவே என் தேவன் கடந்து போக நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போமா. நம்முடைய விளக்கு அணைந்து போகாத வெடிக்கு நம்ம துதியின் மூலமாக ஆண்டவரே நான் என்னுடைய ஜீவியத்தை நான் எடுத்து செல்ல என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா. சொல்லுங்க, காலையிலும் நான் மதியத்திலும் துதிப்பேன், நான் இரவிலும் துதிப்பேன், எப்போதும் உங்களை துதிச்சு கொண்டு இருக்கிறது தான் என் வாழ்க்கையின் லட்சியமப்பா என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உம்மை துதிப்பதே என் உள்ளத்தின் வாஞ்சப்பா. உம்மை துதிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கைப்பா. உம்மை உயர்த்துவதுதான் என் சிந்தை ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. What a privilege we have in Jesus. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் கடந்து வந்து இந்த முதல் நாட்டிலே முழங்கால் படிட்டு நிற்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. எனக்கு அதை தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். Thank you Father God. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்த என் தேவனுக்கு நன்றி. உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து சொல்லுவோம் அவருடைய காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், உம்மை இரவினிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், உம்மை இரவினிலும் துதிப்பேன். பாடல இல்லை, அப்படியே ஜெபமா சொல்லுங்களேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், உம்மை இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று
நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமா இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில், அது இந்த முதல் நாள் இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முழங்கால்கள் முடங்கட்டும் என்கிற இந்த ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. இந்த நாள் துவங்கினது போலவே ஆண்டவரே என்னுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே என்னுடைய விளக்கு எந்த நேரத்திலும் மங்கி எரிகிற விளக்காக மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதி திட்டங்களை பிசாசு செய்தாலும் ஆண்டவரே என் விளக்கை அணையாமல் இரண்டு வைத்து என்னை அப்படியே பாதுகாத்து என்னுடைய விளக்கு அணையாதபடிக்கு என்னை இந்த நாள் வரையிலும் காத்து வந்த தெய்வமே, இந்த நாளை ஆண்டவரே இந்த வருஷத்தை இந்த மாசத்தை நான் உங்களுடைய பாதப்படியிலிருந்து துவங்குகிறேன். முழங்காலில் நின்று நாங்கள் துவங்குகிறோம். அப்பா எங்கள் விளக்கு நல்லா எரியட்டும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து வரட்டும் அந்த வார்த்தைகள். அல்லேலூயா. நல்ல எரிகிற விளக்காய் கர்த்தருடைய விளக்குகளை மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய விளக்கை எரிய செய்கிறவர் தேவன். என்னுடைய விளக்கை எரிய செய்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. 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 வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. என்னோட கூட இணைந்து சொல்வீங்களா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. நம்ம சத்தம் உயர்த்தி வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. மறுவாழ்வு தந்தீரே, மனம் இறங்கினீரே. மறுவாழ்வு தந்தீரே, எனக்கு மறுவாழ்வு தந்தீரே. மறுவாழ்வு, மறுவாழ்வு தந்தீரே. வேறொரு ஆசை இல்லை, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. இரக்கத்தின் சிகரமே, இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே. தாவீதை போல அப்படியே வர்ணிச்சு பாருங்க. இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே, இதயத்தின் தீபமே.
உம்மை தவிர செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வேன். சொல்லுமா, செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வேன். துதித்து பாடி மகிழ்வேன். துதித்து பாடி மகிழ்வேன். ஒரு குரலாய் வேறொரு இயேசு ராஜா 2026 உம்மை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர ஏன் தெரியுமா? இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. அறிக்கையிடுவா, இருள் நீக்கும் என்னுடைய ஜீவியத்தை எப்படியாவது இருளில் கொண்டு வந்து நான் பிசாசுகிரியை செய்தாலும் என்னை காக்கிறவர், என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வம். எல்லாரும் கேட்ட வேறொரு ஆசை எனக்கு இந்த வருஷத்துல இல்லப்பா. ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இந்த வருஷத்துல இல்லப்பான்னு சொல்லி ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்த்து முடிச்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா, எனக்கு இந்த வருஷத்துல வேற எந்த பிளான்ஸும் இல்லை, நீங்க தான் என் பிளான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. என் பிள்ளை எல்லாவற்றையும் விட என் மேல என்னையே எனக்காக என்ன மாத்திரம். அல்லேலூயா. நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். இந்த வருஷத்துடைய துவக்கத்திலே தோங்கிடுச்சு. அதில் கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கு தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்த தேவன் அழகா அந்த காலை வேளையில நம்மளோடு கூட பேசி நாங்கள் இடைப்பட்டாங்க. இது இந்த நாளுக்கான வார்த்தை மாத்திரம் அல்ல, இந்த மாசத்துக்கான வார்த்தை மாத்திரம் அல்ல, இந்த வருஷத்துக்கான வார்த்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய இந்த உலகத்துல இருக்கிற அந்த கடைசி நொடி பொழுது வரையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடைசி நொடி பொழுது வரையிலும் என்னுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க, என்னுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த கரங்களை அப்படியே நம்ம விளக்கு பக்கத்துல வச்சு அந்த தேவன் அணையாதபடி பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவோ, அந்த தேவனுக்கு 2 கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. எனது விளக்கு அணையாதபடி. பலர் அதை அணைக்க முயற்சி பண்ணாங்க, பலர் அதுக்கு பிரயாசம் எடுத்தாங்க. அந்த விளக்கை இந்த நாள் வரையிலும் அணைய விடாம என் தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றிகள். செய்கிறவருக்கு முன்பதாக நாங்கள் மூலங்கள் படித்து இருக்கிறோம். தானியேல் இப்படிதான் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டான். நம்மளுக்கு முழங்கால் படிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமா பிசாசுக்கு பிடிக்கல, பிசாசின் கூட்டத்துக்கு பிடிக்கவே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ ஆலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு நிற்பது பிசாசுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். நல்ல கரங்களை தட்டி கத்திர மகிமை. எஸ்
உங்களுடைய விளக்கை அணையாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி மறுபடியும் ஒரு திருமணம் பற்றுகிறார். மறுபடியும் என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். உங்க விளக்கை யாரு நினைச்சாலும் அணைக்க முடியாது. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா போதகர் சொன்னாங்க, நீங்களே அணைக்கணும் என்று நினைத்து அந்த கெட்ட குமாரனை போல தூரமா ஓடி போயிருந்தீங்கன்னா விட கர்த்தர் அந்த விளக்கை அணைவதற்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எஸ், ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட அந்த நிலைமையில நின்று தேவ சமூகத்தில் போராட பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீனே நினைத்தாலும் உன் மேல இருக்கிற அழைப்பை ஒரு நாள் மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. உங்க மேல வைத்த திட்டத்தை கர்த்தர் ஒரு வேளையிலும் என்ன பண்ண மாட்டாரு. அதை தூக்கி எறிகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவர்கள் ஒருவராக நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க அவனை தூக்கி அந்த சிங்கத்தின் கவியில போட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த விளக்கு தன்னை நம்ம அணைத்து விட்டோம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனா சிங்கத்தின் கவியிலும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அந்த சிங்கத்தின் கவியிலும் மரண தருவாய கர்த்தர் உங்களை கொண்டு சென்றிருக்கிறார் கூட எந்த உங்க விளக்கு எரிய செய்கிறவராயிருக்கிறார். அதை நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அந்த கர ஒளிகளை நான் நம்முடைய சமூகத்தில் ஏறிடுகிறேன். இந்த வாழ்க்கையில் மரணம் ஆகிறதை போல தோன்றுச்சு. எல்லாரும் நினைச்சாங்க விளக்கு அணைத்து போய்விட்டது என்று சொல்லி நினைத்தாங்க. அந்த விளக்கை மறுபடியும் தூக்கி உயரத்தில் நிறுத்தும்படியாக என் தேவன் அந்த சகல காரியத்தை அனுமதித்தார். ஹல்லேலூயா. தானியேலுடைய விளக்கு அவன் மற்றவர்கள் அழிக்க வேண்டும் என்று தூக்கி எரிஞ்சாங்க. ஆனா அந்த விளக்கை கர்த்தர் பிரகாசிக்கும்படி மலை மேலே தூக்கி கொண்டு வைத்தார். சிங்காசனத்து மேலே உயர்த்தி வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். நம்முடைய சபையில அதை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களில கர்த்தர் அதை செய்ய போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கர்த்தருக்கு ஒரு 2 ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கை குறித்து எங்களை விட அதிக கரிசனையோடு அந்த விளக்கு தண்டின் மேல 2 கரங்களை வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, உங்க முன்னாடி நம்ம மறுபடியும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் கர்த்தர் மேலோங்கி ஓங்க செய்வீராக, வளர செய்வீராக. தானியேலை போல எங்களை உயர்த்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 எல்லாம் உட்கார்ந்துட வேண்டாம். அப்படியே முடிஞ்சோம். அப்படியே முழங்கால் நின்று இது முழங்கால் யுத்தம். இது ஒரு முழங்கால் ஜெபம். முடிந்தவங்க முழங்கால் நில்லுங்க, முடியாதவங்க எதிர் சென்று கொள்ளுங்க. ஓ நெவர் கிவ் அப். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருகிற 7 நாட்களும் இந்தியோடு சேர்ந்து 7 நாட்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உமக்காக பிரகாசமாய் எரிவதற்காக இந்த 7 நாட்களை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அந்த விளக்கு அணைந்து போய் விடாதபடி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கணும். அதுக்கு தான் அந்த 7 நாள் ஜெபம். ஆமென். மங்கி எரிகிற விளக்காக அல்ல, மலை மேல ஏற்றப்பட்ட தீபமாக. ஆமென். இந்த ஆண்டவர் அறியாதவங்க உயரமான இடத்துல கொண்டு போய் அந்த மலை மேல கொண்டு போய் அந்த விளக்கு எரியணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனாகிய கர்த்தர் ஓ ஹல்லேலூயா நம்மளையே அங்க கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலோ என்று சொன்னான். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து ஆனது என்று தெரிந்ததுக்கு அப்புறம் கூட அவன் தொடர்ந்து கர்த்தருக்காக முழங்காலில் நின்று கொண்டே இருந்தான். ஆமென். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற வரையிலும் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை வேதத்தில் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். இந்த முதல் நாளுக்கான தியானம் என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை. சொல்லுங்க, பொறுமை. 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 சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க, பொறுமை. ஹல்லேலூயா. இந்த தேவ சமூகத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு செல்வோம். பொறுமை என்கிறதான அந்த தெய்வீக குணத்தை தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு செல்ல போகிறோம். ஆமென். பொறுமை. சொல்லுங்களேன், பொறுமை. பொறுமை. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இங்க ஒரு அழகான சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 11ஆவது அதிகாரத்தினோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரம், அதுல 30-31 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரம், அதுல 30 மற்றும் 31 வசனங்களை. ஆமென்.
போதும். ஹல்லேலூயா. அப்பொழுது எப்தா என்கிறதான ஒரு மனுஷன் தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வருஷத்தை துவங்குற நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தேவையான ஒன்று என்னன்னு சொன்னா பொறுமை. ஆமென். இங்கே ஒரு மனிதனுடைய சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய போராட்டம். அல்லேலூயா. அவனுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை ஜெயிப்பது அவனால முடியாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூட்டத்தை ஜெயிப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. அவன் பேர் எப்தா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். சொல்லுங்களா, மறுபடியும் வாசிக்குமா? தேவரீர் அம்மோன் புத்திரரை கொடுத்தால் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ. போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். நீங்க இந்த வருஷத்தை துவங்குற நம்ம பொறுமையோடு கூட அதை கொண்டு செல்ல வேண்டும். இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனால கையாள முடியாத ஒரு பிரச்சனை வருகிறது. அவன் ஆண்டவருக்கு முன்பதாக போய் நின்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே ஒரு பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க எனக்கு ஒரு வெற்றியை தருவீர் என்று சொன்னா என் கண்களுக்கு முன்பதாக என்ன வருகிறதோ அதை நான் என்ன பண்ணுகிறேன், உமக்கு பலியாக கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பொறுமை இல்லை. ஆமென். அது நடக்காது. அந்த காரியம், அந்த சம்பவத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவன் மனசுல தீர்மானிச்சுட்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் எதை இழந்து போறான்னு சொன்னா அவனுக்குள்ள பொறுமை இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. தேவன் அந்த பொறுமையை நம்மளுக்கு தரும்படியாக இந்த முதல் நாள் ஜெபத்துல ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பொறுமையை தரணும். ஆமென். எந்த முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, இந்த வருஷத்தை நான் உங்களுடைய பாதப்படியிலிருந்து துவங்குறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த தீர்மானங்களை எடுத்தாலும் நான் நின்று நிதானிச்சு பொறுமையாய் ஜெபத்தோடு கூட ஞானமாய் அந்த முடிவுகளை எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்து அந்த முடிவுகளை எடுக்கணும். ஆமென். அவசரப்பட்டு எதையும் பேசிடக்கூடாது. அல்லேலூயா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. ஆகவே இந்த முதல் நாள் நம்ம தேவ சமூகத்துல கேட்க போறோம், எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேண்டுமானாலும் இருந்து விடட்டும், என் தேவனுக்கு முன்பதாக அது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆனா நீங்க எடுக்கிற முடிவு தவறும் பட்சத்துல அந்த விளக்கை பிசாசாரன் என்ன பண்ணுவான்னு சொன்னா அணைத்து போடுவான். அல்லேலூயா. ஆகவே அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எந்த முடிவு எடுத்தாலும் சரி, இந்த முதல் நாள் ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க. ஆண்டவரே, எனக்குள்ள பொறுமை பெருகட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பேஷன்ஸ் நிறைய வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பொறுமைக்கு நேர் எதிர்பதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொறுமை அப்படின்ற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வேர்டு என்ன? அவசரம். அல்லேலூயா. அவசரம். அல்லேலூயா. அவங்களை பார்த்து சொல்றேன், எந்த முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கிறாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல முழங்கால நிற்கிறவங்க ஆண்டவரோட ஒரு கிஃப்ட், ஆண்டவரே எனக்கு பொறுமையை கற்றுத்தாங்க ஆண்டவரே. எந்த ஒரு வார்த்தையை நான் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. ஆமென். எந்த ஒரு வார்த்தையும் நாவலிருந்து வருகிற வார்த்தைகள் அவசரப்பட்டு மட்டும் நான் முடிவு எடுத்துடவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு முழங்கால நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த வல்லமையை தரும்படியா இந்த முதல் நாள் தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு நிற்கிறீங்களே, இந்த மனுஷன் வேதத்துல நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறான். அல்லேலூயா. பொறுமை இல்லை அவனுக்கு. ஆமென். ஏன்னு சொன்னா அவனை பொறுத்தவரை ஜெயிக்க முடியாது. ஆகவே அவன் அந்த பதட்டத்துல அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவுக்கு போறதுனால நடந்த சம்பவம் நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த வருடத்துல ஆண்டவரே எனக்கு பொறுமை அதிகமாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பொறுமையா இருந்தார். ஆமென். இன்னைக்கு அந்த பொறுமை நாவி எனக்கு வேணும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்துல 25வது அதிகாரம். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான், அதை நினைவுபடுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்துல 25வது அதிகாரத்துல 29வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா.
29 25வது அதிகாரம் 29 34 வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பர்த் ரைட். ஹல்லேலூயா. ஏசா என்கிறதான ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப பசியோட வருகிறான். பசியோட வரும்போது தன்னுடைய சகோதரன் அங்க சமைத்து கொண்டு இருக்கிறான். சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சம்பவம். அப்போ இங்க பாருங்க, இந்த மனுஷன் ஒரு கட்டத்துல அவனுடைய பசி நிமித்தமாய் அவசரப்பட்டுறான். ஹல்லேலூயா. ஒரு முடிவை பொறுமை இல்லாததுனால ரொம்ப வேகமா எடுத்ததுனால அவன் என்ன இழந்து போகிறான்? ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை தேவ சமூகத்தில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறுமை மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பொறுமையின் ஆவி மாத்திரம் நம்மளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இவன் கொஞ்சம் அமைதியாய், கொஞ்சம் நிதானிச்சு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பானே என்று சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போயிருக்க மாட்டான். ஆமென். ஆகவே இந்த வருஷத்துல ஒரு முடிவெடுங்க, எதற்கும் நான் அவசரமே பட மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை பேசுறதுக்கு முன்பதாகவும், எந்த காரியத்தை நான் சிந்தித்து தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாகவும் கொஞ்ச நேரம் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். நான் காத்திருப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா என்று சொல்லி கேட்டு தேவனுக்கு சித்தமான முடிவுகளை மாத்திரமே நான் என்னுடைய வாழ்க்கையில எடுப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. பொறுமை. எல்லாரும் சொல்லுங்களேன், பொறுமை. இந்த பொறுமையின் ஆவியினால கர்த்தர் இந்த ஆண்டுல நம்மளை நிரப்பட்டோம். இந்த 7 நாட்கள் நம்ம 7 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த முதலாவது காரியம் பொறுமை. அப்படி என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒண்ணு தெரியுமா? அவசரம். ஆமென். சொல்லுங்களேன், அவசரம். ரெண்டாவது ஒண்ணு என்ன சொன்னா, கோபப்பட்டு முடிவெடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கோபப்பட்டு முடிவெடுக்க கூடாது. பொறுமையோடு காத்திருந்து, பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தியானிச்சு காத்திருந்து முடிவுகளை எடுக்கும் போது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம். நம்ம 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 15வது அதிகாரத்துல அங்கே 13வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ஒரு வாசிங்க. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஆமென். போதும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த குமாரன் அப்பா இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு, அந்த சீட்டுக்கு ஆசைப்பட்டு அப்பாக்கு எதிராக செயல்படுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப தாவீது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். ஆமென். இப்போ சொந்த பிள்ளையே அப்பாவுக்கு எதிராக வந்து அங்க நின்று கொண்டு இருக்கிறான். ஒரு முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். ஆனா இப்ப அப்பாவால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பையனுக்கு எதிராகவும் செய்ய முடியல, பையனுக்கு சாதகமாகவும் செய்ய முடியல. அந்த நிலைமையில முன்பதாக நிற்கிறான். ஆண்டவர் அவருக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், பொறுமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுகிறேன், இந்த பொறுமை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா, எதை நம்ம பேசுறதுக்கு முன்பதாகவும், எந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பதாகவும், ஒருவேளை முடிவே எடுக்க தெரியல என்ற பட்சத்துல நம்ம பொறுமையோட தேவ சமூகத்துல காத்து இருக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த 3வது சம்பவத்துல இப்ப தாவீது என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு தெரியல. ஆமென். வேற ஏதாவது ஒரு காரியம் சொன்னா அவன் அழகா முடிவு எடுத்துருவான். போர்ல ரொம்ப சிறந்த ஒரு மனுஷன் தாவீது. அவனுக்கு கை கால ரொம்ப அசால்ட்டா வந்து போர் செய்யறது. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய சொந்த மகன் ஆப்போசிட்டா வந்த உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன செய்வதுன்னு தெரியலையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பொறுமையோடு காத்திருங்க. ஹல்லேலூயா. எந்த தீர்மானங்களையும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. முடிவு எடுக்க தெரியலன்னு சொன்னா தவறா எடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு மனுஷனை மாத்திரம் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடிலாம் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பதாக காமித்து கொடுக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கல. ஜோஷபாத் என்று சொல்லி ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா தேவனை அதிகமாய் நேசித்து தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு மனுஷன். உங்க எல்லாருக்கும் தெரியும், அவனுடைய மகனுக்கு அவன் திருமணம் செய்யும் போது ஆகாப் ராஜாவோட போய் சம்பந்தம் கலந்து கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சம்பந்தம் கலக்கும் போது அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போர்க்களத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆமென்.
இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ அந்த ஆகாப் கேட்கிறான், ஐயா நான் போருக்கு போறேன். சம்மந்தி கேட்கிறாரு, நான் போருக்கு போறேன், ஏன் கூட நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இவன் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும் சொன்னா, ஆமா என்று சொல்லணும் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆமென். அப்ப யோசபாத் ரொம்ப அழகா ஒரு முடிவு எடுக்கிறான். நான் தேவனிடத்துல கேட்டு இதை செய்வேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்வேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை நாடுகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க நம்மளுக்கு சம்பவம் தெரியும். ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை யோசபாத் கேட்க ஆயத்தமாக இல்ல, அவனுக்கு விருப்பமான வார்த்தைகளை அவன் கேட்க ஆசையா இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்களில நீங்க முடிவெடுக்க வேண்டிய இடங்களில பொறுமையா இருந்து நிதானமா இருந்து சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆமென். இல்லை என்று சொன்னா நம்முடைய விளக்கை அணைக்கிறதற்கு பிசாசு எல்லா சதி திட்டங்களையும் கொண்டு வந்து நிறுத்துவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். யோசபாத் அந்த கடைசி நொடி பொழுதுல அவனை அழிக்கலாம் என்று சொல்லி எதிரிகள் பக்கத்துல வரும்போது அங்கிருந்து அவன் வானத்தை நோக்கி கூக்குரல் எடுக்கிறான். ஆண்டவர் அவனை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவனுடைய விளக்கு தந்து அணையாமல் அவனை காப்பாற்றுகிறார். நல்லா கவனிக்கணும். நீங்க முடிவு எடுக்கும் போது அல்லேலூயா பொறுமையோடு முடிவு எடுக்கணும். எந்த முடிவா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருக்கிறீங்க, பெரியவங்களா இருக்கிறீங்க, எந்த முடிவுகளை எடுத்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அல்லேலூயா இது கர்த்தருக்கு பிரியமா, இது தேவன் விரும்புகிற முடிவு தானா என்று சொல்லி நின்று நிதானிச்சு தேவ சத்தத்தை கேட்டு இது தேவனுடைய சத்தம் தானா என்று விளங்கி கொண்டு பொறுமையோடு முடிவு எடுப்பீங்கன்னு சொன்னா இந்த 2026 ஆண்டுல கர்த்தர் உங்களை எந்த இடத்திற்கு கொண்டு சென்று சேர்க்க விரும்புகிறாரோ அங்கே கொண்டு சென்று சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு, எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டே எல்லாரும் தேவ சமூகத்தில் மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்ய போறோம், ஒரு உடன்படிக்கை செய்ய போறோம். கடைசி வரை ஆண்டவரே நான் பொறுமையோடு காத்திருப்பேன், எந்த காரியத்துக்கு நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய நாவின் வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிற காரியமா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காரியங்களா இருக்கலாம், மற்றவங்களோடு நான் வைத்திருக்கிற உறவுகளாக இருக்கலாம். எந்த முடிவுகளை நான் எடுக்கிறதா இருந்தாலும் ஆண்டவரே பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து தான் முடிவெடுப்பேன் என்று சொல்லி எல்லாம் ஆனந்த நோக்கி பார்த்து ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே எந்த முடிவுகளையும் கெட்ட குமாரனை போல என்னுடைய சுயத்தில் முடிவெடுத்து என்னையே நான் அழித்து கொள்ளாதபடிக்கு, என்னுடைய விளக்கை நானே அணைப்பதற்கு முயற்சி செய்யாதபடிக்கு, பிசாசு கொண்டு வருகிற சதிகளை நான் நன்றாய் விளங்கி கொண்டு அறிந்து கொண்டு என்னுடைய விளக்கை நான் காப்பாற்றிக் கொள்ள தேவனோடு இருக்கும்போது தான் அந்த விளக்கை நன்றாய் அவர் எரிய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விளக்கை எரிய செய்கிறவர்
ஆண்டவர். ஆமென். இந்த வருடம் முழுவதும் இனிமே வருகிற காலங்கள் முழுவதும் அதை அணையாதபடி இரண்டு பக்கம் கையை வைத்து அல்லேலூயா தேவன் உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த தேவனுக்கு முன்பதாக அப்படியே கையை உயர்த்தி ரெண்டு கையை அப்படியே வானத்தை நோக்கி உயர்த்துகளை அல்லேலூயா. எனது விளக்கை எரிய செய்கிறவருக்கு முன்பதாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில அப்பா வருகிற எல்லா சோதனைகளும் எந்த காற்றுகள் அடித்தாலும் ஆண்டவரே, எந்த புயல் காற்று அடித்தாலும் அப்படியே கையை வாழ்க்கை உயர்த்தி காற்று ஆண்டவரை சொல்லுங்க. எந்த காற்று அடித்தாலும் எந்த புயல் வந்தாலும் ஆண்டவரே இந்த விளக்கு அணையாதபடி உங்க கையை மாத்திரம் இந்த விளக்குல இருந்து எடுத்துடாதீங்க பாடி கேளுங்க. அல்லேலூயா. கையை மாத்திரம் உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே இந்த விளக்கு அணையாதபடிக்கு அல்லேலூயா இந்த விளக்கு மட்டும் அணையாதபடிக்கு உங்க கையிலிருந்து எடுத்துடாதீங்க ஆண்டவரே. உங்க கிருபையை மேலிருந்து எடுத்துடாதீங்கப்பா. உங்க தயவை என் மேல எடுத்துடாதீங்கப்பா. ஆண்டவரே நான் பொறுமையோடு செயல்படுகிறேன். நீங்களும் என் மேல பொறுமையாய் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் இருங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி இந்த முதலாவது நாள் இந்த முழங்கால் முடங்கட்டு ஜெபத்தில் வந்திருக்கிற நம்மளை கரங்களை உயர்த்தி நிற்கிற உங்களுடைய கைகளை கரங்கள் கர்த்தர் என்ன பண்ண போறது தெரியுமா? பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிறைய வெகுமதிகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக இந்த உலகத்தில் பிரகாசிக்கணும்னு சொன்னா மிக முக்கியமான ஒன்று பொறுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று அழகா பார்த்தோம் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு கல்லடி வாங்கினாலும் சரிதான், எவ்வளவு ஷார்ட் அடி வாங்கினாலும் சரிதான், கர்த்தருக்காக எரிகிறதுல மாத்திரம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்லுங்க ஆண்டவருடைய கையை உயர்த்தி நிற்கிற நீங்க ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த வருடம் என்ன நடந்தாலும் சரிதான் ஆண்டவரே எனது விளக்கை எரிய செய்கிறவர் நீர். ஆண்டவரே என் விளக்கை எரிய செய்கிறவர் நீரப்பா. நான் எப்போதும் உம்மட்டிலே இருப்பேன். அல்லேலூயா. அந்த விளக்கில் எப்போதும் என்ன குறையாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை குறைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை என்று சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 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 இந்த விளக்கை ஒரு நாளும் அணைவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். 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 வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஒற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறேன் வல்ல ஆவி மாறி ஒற்றுமே வாக்கை நம்பி வாக்கை நம்பி சொல்லுங்க நான் வாக்கை நம்பி வந்திருக்கிறேன் வல்ல ஆவி தேவனே நீ பெரியவர் தேவனே நீ வல்லவர் இயேசுவே நீ நல்லவர்
நம்முடைய விளக்கை அவர் எரிய செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விளக்கு அணைந்து போகாம ஆண்டவரே அதை கை வைத்திருப்பாரே என்று சொன்னா யாரும் அதை அணைத்து போட முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம எந்த காரியத்தை முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தேவனுக்கு பிரியமா இருக்குமான்னு மாத்திரம் நம்ம எடுப்போம் என்று சொன்னா இந்த விளக்கை யாராலும் அணைக்க முடியாது. அல்லேலூயா. அந்த எண்ணெய் எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? நம்ம எந்த முடிவுகளை எடுத்தாலும் சரிதான், எந்த தீர்மானங்களை எடுத்தாலும் சரிதான், யாரோடு நம்ம உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும், ஆமென், என்ன முடிவுகளை நம்ம எடுத்தாலும் சரிதான், அந்த முடிவுகள் எல்லாம் இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, இது தேவனுக்கு பிரியமா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு ஜெபிச்சு நிதானிச்சு நம்ம முடிவு எடுப்போம்னு வைங்களேன். பேசுகிற வார்த்தைகள் தொடங்கி எல்லாவற்றிலும் பொறுமையோடு நம்ம காரியங்களை செய்வோம் என்று சொன்னா இந்த விளக்கை யாரும் அணைக்கவே முடியாது. நாங்கள் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த விளக்கை யாரும் என்ன பண்ண முடியாது, அணைக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா இந்த விளக்கை பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி, உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சத்தத்தை தியாகமா சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். Thank you Jesus. நமது விளக்கை எரிய செய்கிறவர் என் ஆண்டவராகிய தேவன். நமது விளக்கை எரிய செய்கிறவர் நமது ஆண்டவராகிய தேவன். நாம் என்ன சொல்லுங்க, அப்படியே ஆகட்டும். நீங்களே நினைச்சாலும் அல்லேலூயா, யாரும் நினைச்சாலும் அந்த விளக்கை அணைக்க முடியாது. ஆமென். நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுப்போம் என்று சொன்னான், பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்கும்னு சொன்னான். ஆமென். எது வந்தாலும் சரி இந்த விளக்கை அணைக்கவே முடியாது. நீங்களே நினைச்சாலும் அணைக்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா அதற்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா வருது. எந்த முடிவுகளை எடுக்கிறது என்பதாகவும் ரொம்ப ஞானமா ரொம்ப தெளிவா. அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ராஜா. பாடுவே அப்பா, எல்லாரும் கரையில வைத்து அப்பா, இதோ இன்னும் கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ராஜா. எங்களை முழுமையாக ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரே, முதல் நாள் ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு தகப்பனே உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, எங்க தெய்வமே, நாங்கள் பொறுமையோட காத்திருக்க தகப்பனே, எல்லா காரியங்களிலும் ராஜா, எல்லா வேலைகளிலும் தகப்பனே, இவை பொழுதிலும் ஆண்டவரே, பிசாசு எந்த சோதனைகளை கொண்டு வந்தாலும் ராஜா, உலகத்தின் ஆவிகள் எங்களிடத்தில் ஆண்டவரே எதிர்த்து போராட வந்தான் அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி ஆண்டவரே பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க என்று கேட்போமா, கிருபை தாருங்க என்று கேட்போமா. அப்பா பிதாவே ராஜா, எங்கள் விளக்கை நீங்கள் எரிய செய்திருக்கீங்க அப்பா, இருளை வெளி
வெளிச்சமாக்கி இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி எடுத்துக்கொண்டு ராஜா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை அபியாசப்படுத்த போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்னொரு 10 நிமிடத்தாக்கள் நம்மளதால் படிடுவோமா ஆண்டவருக்காக தியாகத்தோடு ராஜா 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 ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் ஆண்டவரே உலகத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஒரு மனதோடு கேட்கிறோம் ராஜா. உலகத்தான் சொல்லுவான், ஒரு குணாதிசயத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும், தொடர்ந்து 21 நாள் அதை பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த குணாதிசயனுடைய வாழ்க்கையில அப்படியே அது ஊறி போய்விடணும். அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம பொறுத்து எடுப்போமா ஆண்டவரே, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ராஜா, எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நான் பொறுமையோடு இருக்க கிருபை தாருங்க என்று கேட்போமா. பொறுமையோடு இருக்க கிருபை தாருங்க ராஜா. ஆண்டவரே, கொஞ்சம் அல்லப்பா, கொஞ்சம் அல்லப்பா, உங்களுடைய அன்பிலே நனைந்த ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்திலே நனைந்த ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவரே எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா கைட் பண்ணி ஆண்டவரே, கொஞ்சம் வார்த்தையை விட்டு விடாதபடி ஆண்டவரே ஃபுல்லா மூழ்கி 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 ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் எப்பொழுதும் காணப்பட்ட ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே உமக்கானதாக இருக்கணும் ராஜா, உமக்கானதாக இருக்கணும் அப்பா. கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி கடைசியாக அப்பா அப்பா நன்றி ராஜா. உமக்காக என் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா, எரிந்து கொண்டே இருக்கணும் ராஜா. அது மங்கி எரிகிற இறக்காக இல்ல அப்பா, மங்கி எரிகிற விளக்காக அல்ல ஆண்டவரே, பிரகாசமான விளக்காக ஆண்டவரே. எங்களின் பொறுமையின் குணாதிசயங்களை பார்த்து ஆண்டவரே அநேக ரட்சிப்புக்குள்ளாக வருகிற அளவுக்கு அப்பா அது ஆண்டவரே எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா, எரிந்து கொண்டே இருக்கணும் ராஜா. அந்த ஆவி எங்களுக்கு தாருங்க, அந்த ஆவி எங்களுக்கு தாருங்க. அல்லேலூயா. விளக்கை எரிய செய்தி, இருளை பகலாக்கி சொல்லுமாப்பா. புதிய அனலப்பா, அனலாய் ஆண்டவரே, அனலாய் அவிழ்ந்து விடாதபடி வாய்களை திறந்து சொல்லுவோமா. மறுபடியும் எனது விளக்கை எரிய செய்தி, இருளை பகலாக்கி ராஜா ராஜா. மறுபடியும் எனது விளக்கை எரிய கல்லான இருதயம் சலையா மாறுகிற வரைக்கும் அப்பா விட்டு கொடுத்து உடனே கேட்கிற ராஜா. எனது விளக்கை எரிய செய்தி, இருளை பகலாக்கி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ராஜா 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 ராஜா, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே
தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே எரிந்து கொண்டே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே அடிப்பட்ட அடிகள் அதிகம், காயங்கள் அதிகம் அப்பா. சொந்த சபை நிமித்தமாகப்பட்ட பாடுகள் அதிகம் அப்பா. அவன் எழுப்பின மக்களின் நிமித்தமாக பாடுகள் அதிகம் ராஜா. சுவிசேஷத்தின் நிமித்தமாக எல்லா பாடுகளையும் சகித்துக் கொண்டு பொறுமையோடு தன் ஓட்டத்தை முடிக்க மகனுக்கு கிருபை கொடுத்தீங்களே ராஜா. அதே போல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலப்பா, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ராஜா, ஒரு நிமிடம் பிசகி போய்விடாத தகப்பனே, விடாதபடி ராஜா எங்கள் நாவை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, எல்லாவற்றையும் நாங்கள் பொறுமையாயிருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே, கிருபை தாருங்க ராஜா. நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர், எங்களோடு வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, எங்களை பார்த்து ஆண்டவரே இதே பொறுமையை நான் குணாதிசயமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அந்த ஒரு உத்வேகத்தை ஒவ்வொரு நபருக்கு நாங்கள் கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்கும் தகப்பனே எங்கள் சபையில இன்றைக்கு வரை தடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வருடத்திலே எல்லா காரியத்துக்கும் அப்பா பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவரே, எந்த இடங்களிலும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விடாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து நீங்கள் வழிநடத்த போவதற்காக நன்றி ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மத்தியில் இருக்கிற பிரதர் அகஸ்டின் வந்து ஜெபிச்சு நிறைவு செய்வாங்க. எல்லா ஜெபத்தோடு காணப்படும். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு நேர ஜெப கூலிக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் ஆண்டவரே முதலாவது நாளுடைய இந்த சாயங்கால நேரத்தில் ஒன்று சேர்ந்து வந்து ஆண்டவரே இருக்கிற மக்கள் நன்றி செலுத்துவோம், பாட ஆராதிக்க ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை எங்களுடைய விளக்கை நீர் ஏற்றுகிற தேவன். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அதே பொறுமையோடு இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவசரப்பட்டு இந்த காரியங்களை செய்யாதபடிக்கு பொறுமையோடு எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் அடுத்த தேவையான கிருபையும் பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற
பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எங்களுக்கு நீ நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடிய பலனை இந்த நாட்களில் கத்த நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரை தொடர்ந்து இந்த சபை கத்த நீர் ஆசீர்வதியும். அருமையான போதகர் குடும்பத்தை ஆண்டவரே, அருமையான ஆண்டவர் இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கத்த ஆசீர்வதியும். இந்த 20 ஜெப குழுவில் வந்த ஒவ்வொருவரின் மேலும் நாங்கள் விசேஷத்தை கரம் இருக்கட்டும். இன்னமும் தொடர்ந்து இந்த ஜபத்தினுடைய ஆண்டவரை தொடர்ச்சி நடக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் உடைய வல்லமையோட பிரசனம் அவரோடு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். புதிய வருடத்தில் ஆண்டவரை புது நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள புது அபிஷேகம், புது கிருபை, புது நன்மைகள் ஆண்டவரே அப்பா கடந்த 2025 வருடம் வரைக்கும் கிடைக்காத நன்மைகளை இந்த புது வருடத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு நன்மையின் ஆண்டாக கத்தனை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். குறைகள் குற்றங்களை பண்ணியும் சகல துதி கனமையும் ஒவ்வொருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த அன்பு பரலோக பிதாவே. சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரையே சோதரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.